ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூனிட் ஃபஸ்ட்டு என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அதாவது ஜேடிஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிக்ஸ் இது தெரியாமல் இருக்கவே கூடாது. அதனால் அந்த பேசிக்ஸை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு மெட்டீரியலோ இல்லை எலமெண்ட்டோ இருந்துச்சுன்னா டு ரெசிஸ்ட் ஃபெயிலியர் பண்ணணும். அதாவது இதோட எபிலிட்டி எப்படி இருக்கணும்னா ஃபெயிலியரை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுவே ஸ்டிஃப்னஸ்னால் டிஃபார்மேஷனை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதோட எபிலிட்டி. இதுதான் ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்டிஃப்னஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் பார்த்திங்கன்னா ஹோமோஜீனியஸ் பார்த்திங்கன்னா ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா பாயிண்ட்ஸுக்குமே எல்லா டைரக்ஷன்ஸுக்குமே ஒரே சேமாகவே இருக்கும். அதுவே ஐசோட்ரோஃபிக்கில் பார்த்திங்கன்னா அதோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா எனி பாயிண்ட் எல்லா டைரக்ஷன்ஸுக்குமே எப்படி இருக்குன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு ஹோமோஜீனியஸில் எலாஸ்டிக் இருக்காது, ஒரு சாதாரண ஆர்டினரி ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்கும். பட் ஐசோட்ரோஃபிக்கில் ஐடென்டிக்கல் எலாஸ்டிக் இருக்கும். அசம்ஷன்ஸ் மேட் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சாலிட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இதில் வித்தின் லிமிட்ஸ் ஆஃப் பார்ட் பார்த்திங்கன்னா பாடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா ஹோமோஜினியஸும் ஐசோட்ரோஃபிக்கும் கம்பைண்ட் ஆகிருக்கும். இதில் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவுமே ஆக்ட் ஆகாது, லோட் ஆகாது. பிரின்சிபல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு தான் இருக்கும். ஒன்று சூப்பர் பொசிஷனை வேலிட் பண்ணுவாங்க, இன்னொன்று செயின் வேலான்ஸ் பிரின்சிபலை வேலிட் பண்ணுவாங்க. இந்த செயின் வேலான்ஸ் பிரின்சிபல்ன்றவர் அவர் ஒரு ஃப்ரெஞ்சு இன்ஜினியரு. அவரோடதை நம்ம வேலிட் பண்ணுறோம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் மெயினாக. இதில் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ் எதுவுமே ஆக்ட் ஆகாது. இதில் சூப்பர் பொசிஷன்றது எதை சொல்லுவாங்கன்னா ஒரு ஸ்மால் டிஃபார்மேஷன் மட்டும்தான் இருக்கணும். அதாவது அதோட மொத்த டைமென்ஷன்ஸையுமே எடுத்துக்கிட்டால் ஸ்மால் டிஃபார்மேஷன்ஸ் தான் இருக்கணும். இது லீனியர் எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸை வேலிட் பண்ணுது. அது மாதிரி இல்லாமல் இதில் டோட்டல் எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா எதுனா டிஃப்ளெக்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரைனு இதெல்லாம் தான் டோட்டல் எஃபெக்ட் நம்ம சொல்வோம். நெக்ஸ்ட்டு செயின் வேதாஸ் பிரின்சிபல் என்ன வேலிட் என்ன சொன்னால் ஸ்டாட்டிக்கலி ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஆஃப் லோட்ஸை பற்றி சொல்லுது. இந்த ஸ்டாட்டிக்கலி ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஆஃப் லோட்ஸ் என்னென்னா ஃபோர்ஸ் அப்புறம் மொமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேம் எஃபெக்ட் தான் இருக்குன்றது தான் செயின் வேதாஸ் பிரின்சிபல் சொல்கிறாங்க. இப்போ இதில் ரெண்டு தான் ஆக்ட் ஆகுது. ஒன்று சூப்பர் பொசிஷன் வேலிட் பண்ணுறாங்க, இன்னொன்று செயின் வேதாந்த் பிரின்சிபலை வேலிட் பண்ணுறாங்க. இப்போ இதில் நீங்கள் ஸ்ட்ரென்த்னா அது ரெசிஸ்ட் பண்ணுறது ஃபெயிலியரை, ஸ்டிஃப்னஸ்னால் அது ரெசிஸ்ட் பண்ணுறது டிஃபார்மேஷனான்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஹோமோஜினியஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஐசோட்ரோஃபிக்கில் எலாஸ்டிக் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இதில் இருக்க அசம்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இதான் பேசிக்ஸு. யூனிட் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட பேசிக்ஸே இதுதான். இதை நீட்டாக நோட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் பேசிக்ஸே. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக ஜேடிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம். தேங்க்யூ.